நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு அரிசி, பருப்பு போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் கிடைக்கின்றன. இந்த பொருட்கள் மலிவு விலையில் கிடைக்கும் நிலையில் கோதுமை, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களும் கிடைக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் பயன்பெற்று வரும் நிலையில் டீ தூள், உப்பு மற்றும் சாம்பார் பொடி போன்ற சில மளிகை பொருட்கள் கூட ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த பொருட்களை பொதுமக்கள் வேண்டாம் என்று கூறினால் ரேஷன் கடை ஊழியர்கள் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதன் காரணமாக அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் தற்பொழுது ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது டீ தூள் மற்றும் உப்பு போன்ற மளிகை பொருட்களை பொதுமக்கள் வாங்க விருப்பமில்லை என்று கூறினால் அவர்களை கட்டாயப்படுத்தி வாங்க வைக்க கூடாது என்று தமிழக அரசு அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இதனை மீறி செயல்படும் ஊழியர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சோ பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில பொருட்கள் வாங்குறப்போ சில ரேஷன் கடை ஊழியர்கள் அங்க இருக்கக்கூடிய டீ தூள், சாம்பார் பொடி இந்த மாதிரியான பொருட்களை கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துவதாக புகார்கள் எழுந்திருக்கு. இந்நிலையில் பொதுமக்களை கட்டாயப்படுத்தி வாங்க வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மீறி செயல்படக்கூடிய ஊழியர்கள் மீது தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு.